ஒரு இன்டர்வியூல எதுவுமே தெரியலனாலும் உங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் உங்கள ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. என்னங்க சொல்றீங்க? எதுவுமே தெரியலனா ரிஜெக்ட் பண்றது ஓகே. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? அது எப்படி? அது எப்படின்னா, கல்ஃப்க்கு வேலைக்கு போறதுக்கான இன்டர்வியூக்கு நீங்க போனீங்கன்னா, உங்கள இன்டர்வியூ பண்ற கிளையண்ட் அந்த வேலைக்கு நீங்க பொருத்தமா இருப்பீங்களா? அதாவது அந்த வேலைக்கு நீங்க குவாலிஃபைடா, டிஸ்குவாலிஃபைடா இல்ல ஓவர் குவாலிஃபைடா இத தான் செக் பண்ணுவாரு. அந்த வேலைக்கு நீங்க குவாலிஃபைடா இருந்தா மட்டும் தான் உங்கள அந்த இன்டர்வியூல செலக்ட் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு, அவங்க எடுக்கப் போற வேலைக்கு ஐடிஐ டிப்ளமோ படிச்சவங்க மட்டும் தான் வேணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு இன்டர்வியூ பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க 10th படிச்சுட்டு போய் அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, அந்த வேலைக்கு நீங்க டிஸ்குவாலிஃபைட். இதுவே ஐடிஐ இல்லன்னா டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா, அந்த வேலைக்கு நீங்க குவாலிஃபைட். ஒருவேளை நீங்க என்ஜினியரிங் படிச்சுட்டு, இல்ல 2 டிகிரி இந்த மாரி ஏதாவது படிச்சுட்டு அந்த இன்டர்வியூ போய் அட்டெண்ட் பண்றீங்கன்னா, அந்த வேலைக்கு நீங்க ஓவர் குவாலிஃபைட். இதே மாதிரி எந்த ஒரு இன்டர்வியூலயும் கிளையண்ட் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க சரியா ஆன்சர் பண்ணலன்னா, உங்கள டிஸ்குவாலிஃபைட்ன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுனீங்கன்னா, உங்கள குவாலிஃபைட்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. கிளையண்ட் கேட்குற கேள்விகளுக்கு சிம்பிளா ஆன்சர் பண்ணாம, உங்களுக்கு ரொம்ப நாலேட்ஜ் அதிகம் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக மிகைப்படுத்தி ஆன்சர் பண்ணுனா, உங்கள இன்டர்வியூ பண்ற கிளையண்ட் அந்த வேலைக்கு நீங்க ஓவர் குவாலிஃபைடுன்னு முடிவு பண்ணி, முதல் வேலையா உங்கள ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. இங்க நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நெறைய நாலேட்ஜ் இருக்கிற மாரி காமிச்சுக்கிட்டா, ஹையர் போஸ்டிங் குடுப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எந்த ஒரு கிளையண்ட்டா இருந்தாலும், அந்த வேலைக்கு நீங்க பொருத்தமா இருப்பீங்களா அப்படின்னு தான் செக் பண்ணுவாங்களே ஒழிய, உங்களுக்கு அதிக நாலேட்ஜ் இருக்கிறதுனால, ஹையர் போஸ்டிங் எல்லாம் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, ஹையர் போஸ்டிங்ல ஆல்ரெடி கம்பெனில நெறைய பேரு வேல பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் அதிக நாலேட்ஜ் இருக்கிறவங்கள வேலைக்கு எடுக்க யோசிப்பாங்கன்னா, நம்பர் 1 அவங்க அதிக சேலரி எதிர்பார்ப்பாங்க. நம்பர் 2 அங்க வந்தா கொடுத்த வேலைய சரியா செய்யாம, ஹையர் போஸ்டிங் கேட்டு ரொம்ப தொல்ல பண்ணுவாங்க அப்படின்னு கிளையண்ட் நெனைப்பாங்க. அதனால தான் அதிக நாலேட்ஜ் இருக்கிறவங்கள மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபைனலா நீங்க அப்ளை பண்ற வேலையில உங்களுக்கு நாலேட்ஜ் அதிகம் இருந்தா, அத இன்டர்வியூல காட்டாம, அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காட்டுங்க. இப்படி பண்ணீங்கன்னா, ஹையர் போஸ்டிங் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல உங்கள தேடி வரும். ஸோ, கல்ஃப்க்கு வேலைக்கு போறதுக்கான இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும், கிளையண்ட் கேட்கிற கேள்விக்கு மிகைப்படுத்தி ஆன்சர் பண்ணாம, சிம்பிளா ஆன்சர் பண்ணி ஈஸியா செலக்ஷன் ஆகுங்க. இத இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, இன்டர்வியூல தேவையானத மட்டும் பேசுங்க, தெரிஞ்சதையெல்லாம் பேசாதீங்க. என் பேரு நந்தகுமார். நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட். கல்ஃப்ல இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ்ல எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாம ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க எங்க ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைல்ல இருக்கு. கல்ஃபுக்கு வேலைக்கு போறது சம்பந்தமா எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இல்லனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு போறது சம்பந்தமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுல போட்டிருக்க வீடியோஸை தொடர்ந்து பாருங்க.